ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய கோலை நோக்கி போய் அந்த சக்ஸஸ் ரீச் பண்ணுறதுக்கான ஒரு தடைக்கற்களாக ஒரு 3 விஷயங்களை நம்மளே அறியாமல் நம்ம வச்சுட்ருக்கோம். அது என்னங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஹாய், ஐ ஆம் டாக்டர் ஸ்ரீதேவி, ஃபேமிலி டைனமிக் கோச். நிஜமாக தாங்க, நம்ம எல்லாருமே மற்றவங்க நம்மளை அப்ரிஷியேட் பண்ணணும், அவங்க நம்மளை அப்ரூவல் பண்ணணும், நம்ம செய்கிற வேலைக்கு அப்ரூவல் கொடுக்கணும், அப்ரிஷியேட் பண்ணணும், அவங்க நம்மளை என்கரேஜ் பண்ணணும். இந்த மாதிரி இந்த 3 விஷயங்களை பிடிச்சி வச்சுக்கிட்டு யாராவது வந்து இது 3 நமக்கு பண்ணாங்கன்னா நம்ம அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கலாம்னு நினச்சிட்டு ரொம்ப நாட்களாக ரொம்ப வருஷங்களாக கூட நம்ம நிறைய வேஸ்ட் பண்ணியிருப்போம். எல்லாரையும் சொல்ல சில மக்கள், பட் யாரையுமே இங்கே அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காக வரலங்க. பிறக்கும் போதும் தனியாக தான் வந்தோம், இறக்கும் போதும் தனியாக தான் போக போகிறோம். ஸோ அவங்களுடைய வாழ்க்கை பாதையை நோக்கி அவங்களுடைய வாழ்க்கை பயணத்தை ட்ராவலில் போகிறதுக்காக தான் வந்திருக்காங்களே தவிர அடுத்தவங்களை போய் இன்னொரு பர்சனை இன்னொரு இண்டிவிஜுவலாக என்கரேஜ் பண்ணுறதுக்குலாம் இங்கே யாருமே இல்லை, யாருமே வரலை. ஸோ தட் இது ஒரு பெரிய தப்பு கிடையாது. இது வரைக்கும் அந்த மாதிரி தாட்டில் இருந்தீங்கன்னா, இந்த 3 விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அது பெரிய தடைக்கல் உங்கள் லைஃப்பில். உங்கள் கோல் நோக்கி ரீச் பண்ணுறதுக்கான பெரிய தடைக்கல். அதை தூக்கி போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத திங்க் பண்ணி மூவ் ஆன் ஆகிறது பெட்டருங்க. 99% யார் நம்மளை வந்து அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க, நம்ம ஒர்க்குக்கு அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்க, நம்மளை என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. பட் 1% ஆஃப் த பீப்புள் செய்வாங்க கண்டிப்பாக. இதை பார்த்துட்டு இருக்க நீங்கள் அந்த 1%ல் இருங்களே. எல்லாரையும் அப்ரிஷியேட் பண்ணுங்கள், வாய் நிறைய பாராட்டுங்க, எல்லாரையும் என்கரேஜ் பண்ணலாம்ல. திங்க் டிஃப்ரெண்ட். கொஞ்சம் மாற்றி யோசிங்க. நன்றி.